ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். நான் இன்றைக்கி இந்த அழகான பூக்களோட இன்றைக்கி என்ன டிஃபனுன்னு நம்ம வீட்டில் பார்க்கலாம் வாங்க. நான் இட்லி தாங்க செய்ய போகிறேன். நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன். வாவ், நல்லாவே புளிச்சிருக்கு. நான் 2 பாத்திரத்தில் எப்போவுமே எடுத்து வைக்குவேன். நைட்டு மறந்து போய் அப்படியே விட்டுட்டேன். ஃபுல் ஆகிட்டுக்குது. நல்லாவே புளிப்பாக நல்லா சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதில் இட்லி செஞ்சிடலாம். வாங்க எப்படி இட்லி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான இட்லி நம்ம வீட்டில். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. சூப்பராக ஒரு இட்லி தோசை எல்லாமே. நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். லைட்டாக கிண்டி விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் எப்படி தோசை மாவு அரைக்கிறேன், என்ன போட்டு அரைக்கிறேன், இட்லி தோசை 2 இதுலேயே செஞ்சுருவேன். நான் இட்லியும் செஞ்சுருவேன், தோசையும் செஞ்சுருவேன். ரொம்ப நல்லா வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். எப்போ தேவையோ நான் அப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்குவேன். இது இப்போது யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தேவை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி இட்லி தாங்க நம்ம வீட்டில் டிஃபனு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சோடா போட மாட்டேன். தேவைப்பட்டா போடுவேன். ஆனால் இது நல்லாவே மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. அதனால் நான் உப்பு மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேரட் எடுக்கிறேன். கேரட் மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கி இதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். எதுக்கு இவங்க இட்லி செய்கிறதுக்கு இதை துருவுறாங்கன்னு பார்த்தா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சுதந்திர தினம் இல்லையா? அதனால தான் ஆரஞ்சு கலர் இட்லி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அழகாக துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துருவிக்கலாம். எவ்வளோ நல்லா பொடியை துருவி எடுத்துருக்கல, அப்போ தான் நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். இது நம்ம சாப்பிட்ற பொருள் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் மாவு சேர்த்துக்கலாம். தோசை மாவு, இட்லி மாவு 2மே செய்வேன் நான் இதில். தோசை, இட்லி 2மே செய்வேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு இட்லி வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ, தள்ளாமல் பாருங்கள். இப்போ நம்ம சாஃப்டாக அரைச்சாச்சு. இந்த இட்லி பிளேட்டுக்கு லைட்டாக எண்ணெய் பூசி வச்சுக்கலாம். எதுக்குன்னா இட்லி ஒட்டாமல் வரும். நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், சூடு ஏறட்டும். எல்லா இட்லி தட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி தாங்க ஊற்ற போகிறோம். வாங்க, வெள்ளை கலர் இட்லி 2. அடுத்து நம்ம என்ன இட்லி ஊற்ற போகிறோம்? ஆரஞ்சு கலர் இட்லி தாங்க ஊற்ற போகிறோம். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும். கேரட்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம க்ரீன் கலரில் ஒரு இட்லி செய்ய போகிறோம். கொஞ்சமாக தோசை மாவு, கொத்தமல்லி தாங்க சேர்க்குறோம். அதுவும் நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குற ஐட்டம் தானே, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்து க்ரீன் கலர் இட்லி தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. 3 கலரில் இட்லி இல்லையா? செம்மையாக இருக்குது. நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி சுதந்திர தினம். செம்மையாக இருக்குல்ல? சரி, அப்படியே இதை மூடி வச்சுருவோம். இது நல்லா வேகட்டும். மக்களே, எப்படி இருக்குது என்னோடய இட்லி? சூப்பராக இருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போது இருக்கிற கொஞ்சம் மீதி மாவில் தோசை ஊற்ற போகிறோம். என்ன தோசைன்னு பார்த்தீங்களா? கொடி தாங்க இதுவும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். நானே பயந்து தான் செஞ்சேன், ஆனால் அழகாக வந்துருச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம் தான். பார்த்தீங்களா? க்ரீன் கலரில் செம்மையாக இருக்குல்ல? என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. காலையில் ஏதோ ஒரு வீடியோ போடுவோம். சரி, இன்றைக்கி செம்மையாக வந்துருச்சு. ரொம்பவே நல்லா வந்துச்சு இந்த தோசை. இப்போ அடுத்து மீதி கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சுருந்தேன் இல்லையா? அதை வச்சு தான் இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். கொடியிலே இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக ஸ்பூன் வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான், கேரட்டும் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான். இட்லி மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே பார்த்தீங்க இல்லையா? நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் அருமையான ஒரு சூப்பரான கொடி தோசை தாங்க. எப்படி இருக்குது? பொடி தோசை போய் கொடி தோசை வந்திருக்கு நம்ம வீட்டில். ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. சென்டரில் என்ன போடுறதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவோம்.
இந்த ஆரஞ்சு கலர் மாவு ஒரு ஸ்பூனு எடுத்து சென்டரில் வச்சிடலாம். ஏன்னா ப்ளூ கலரில் என்ன செய்கிறதுன்னு எதுவும் காலையில் ஐடியா தோணலை எனக்கு. சரி ஏதோ ஒன்று செய்வோம், நம்மளால் முடிஞ்சதே. செம்மையாக இருக்குல்ல. நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, கிரேப்ஸ் தான், அது எடுத்து சென்டரில் வச்சுட்டேன். எப்படி இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து நம்ம பொறுமையாக திருப்பி போட்டுடலாம். வாவ், செம்மையாக வந்துருச்சு தோசை, அழகாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக தோசை வந்துருச்சு. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது தோசை, சூப்பராக இருக்குல்ல. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, 3 விதமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு டிஃபன் இட்லி, கார சட்னிக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கேன். இட்லி வந்துருச்சு சூப்பராக. எடுத்து நான் இப்போது ஒரு தட்டில் பரிமாறிட்டேன். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. பாய்.